ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிப்லி இமேஜஸ் வந்து எப்படி ஹெச்டியாக டவுன்லோட் பண்ணது சொல்லியிருப்பேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது உங்களால் டவுன்லோடே பண்ண முடியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது போக பார்த்தீங்கன்னா இல்லை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் சொல்லியிருப்பேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். அதை பார்க்கலீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசியில் தான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 by 1 எடிட் பண்ண போகிறோம். அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஓப்பன் ஸ்க்ரீன் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் ஸ்க்ரீன்லேருந்து ஓப்பன் ஸ்க்ரீன் ஆகும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணியிருப்பேன். அந்த பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஆப்பில் தான் நான் வந்து டெவலப் பண்ணேன். குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். குவாலிட்டி உண்மையாகவே நல்லா இருக்குது. இமேஜஸோட குவாலிட்டி நீங்கள் டேரெக்டாக டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெக்ஸ்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் பேக்ரவுண்ட் இருக்கும் பிரின்சஸ்னு. அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கேமரா 3D கேமரா வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஆல்மோஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போட்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அதில் பிரின்சஸ்ன்னு இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. இதில் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூ ஆல் ஃபாண்ட்ஸில் போய்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இருக்கும். அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வேறு பிஎன்ஜி வச்சு எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த பிஎன்ஜி வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிஎன்ஜி வந்து எப்படி டெவலப் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெட்வொர்க் ஆன் பண்ணிக்கோங்க. பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்கும், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து கிப்லி ஆர்ட் இமேஜஸ்ன்னு சும்மா நார்மலாக சர்ச் பண்ணுங்கள். ஓகே, நான் சும்மா கிப்லி கேல்னு மட்டும் ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இமேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இதில் டவுன்லோட் பண்ணிட்டு இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கட் பண்ண தேவையில்லைன்னா அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதில் 3 டாட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னாவே இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். அவ்வளோதான், ஈஸியாக டவுன்லோட் பண்ணியாச்சு. இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம எடிட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட்டை ஓகே, நான் எகைன் பார்த்தீங்கன்னா அந்த 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் ஒரு 2 டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும்.
இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட்டான டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இன்னொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இருக்கும். அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து இப்போ பிஎன்ஜி கட் பண்ணி வச்சிருந்தா அந்த பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிஎன்ஜி வந்து எப்படி கட் பண்ணுறது நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1 by 1 நான் இதே மாதிரி தான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் 1 by 1 இமேஜை செலக்ட் பண்ணிட்டு, அதாவது அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி 1 by 1 செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் 1 by 1 இப்போ எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதை சொல்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎன்ஜி அண்ட் டெக்ஸ்ட்டு மட்டும் ஃபாண்ட் மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். வேறு எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மொத்தம் 3 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். நீங்கள் 3 ஃபாண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் வந்து ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் வந்து நீங்களே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த வியூ ஆல் ஃபாண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் செட் பண்ணணும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கடைசி வரையும் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போதைக்கு ஒரே இமேஜ் தான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும், அதாவது ஒவ்வொரு கிளிப்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்டான பிஎன்ஜிஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதை மட்டும் எடிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா எடிட்டும் முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிஎன்ஜிஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜிஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணது பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ தெரியும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஏரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏரோ செலக்ட் பண்ணிட்டு ரெசல்யூஷன் வந்து 1000 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் வந்து போட்டேன்னா அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி எப்படி கட் பண்ணது பார்க்கலாம். நெட்வொர்க் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். இல்லை ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ கொடுத்துட்டு நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண அந்த பிஎன்ஜி, அதாவது இந்த கிப்லி ஆர்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ணது இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எரேஸ் ஆகிடுச்சு. பேக்ரவுண்டு செம்மையாக இருக்குது. சூப்பராகவே எரேஸ் ஆகிடுச்சு. இதில் ட்ரான்ஸ்பரண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட், அதாவது இந்த ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரெசல்யூஷன் ஆப்ஷனும் இருக்குது. இதே ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.